ஓம் சாய்ராம். சாய் குடும்பத்தினர் அனைவருக்கும் என்னோட அன்பான வணக்கங்கள். லாஸ்ட் வீடியோவில் சாய்பாபாவோட லைஃப் ஹிஸ்ட்ரி பார்த்துருப்போம். பாபா எப்படி பிறந்து எப்படி முஸ்லீம் குடும்பத்தில் வளர்ந்தாரு, தன்னோட குருவை எப்படி சந்தித்தார். அந்த குரு பார்த்திங்கன்னா பாபாவுக்கு தன்னோட ஞான அறிவு எல்லாமே அவருக்கு கொடுத்துட்டு இறுதியாக ஒரு கிராமத்துக்கு இந்த திசையில் நோக்கி அந்த கிராம மக்களுக்கு உன்னோட தேவை இருக்குன்ற மாதிரி சொல்லியிருப்பார். கொஞ்ச காலகட்டத்திலேயே பார்த்திங்கன்னா வெங்கூசா இயற்கை எழுதிட்டுருப்பார், அதாவது இறந்துட்டுருப்பார். இதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா பாபா அவரை ஒரு சில சீடர்கள் ஒரு கல்லை வச்சு தாக்கியிருப்பாங்க இல்லையா, அதுதான் வெங்கூசா மேலே பட்டிருக்குன்னு சொல்லியிருப்பேன் இல்லையா. அந்த கல்லை பாபா தன்னோட குரு ஞாபகமாக எடுத்து வச்சுக்கிட்டு அந்த ஷீரடி கிராமத்தை நோக்கி தன்னோட பயணத்தை ஆரம்பிப்பாருங்க. பாபா ஷீரடிக்கு வரப்போ அவரோட வயசு பார்த்திங்கன்னா 16 வயசுன்னு சொல்கிறாங்க. ரொம்பவே டீனேஜில் தான் வந்திருக்காரு. வந்தவர் பார்த்திங்கன்னா நீம் ட்ரீ வேப்ப மரத்தடியில் உட்கார்றாரு. இன்றைக்கி ஷீரடியில் குருஸ்தான் சொல்லப்படுற அந்த மரத்து கீழே தான் பாபா உட்கார்றாருங்க. உட்கார்ந்தவர் கண்ணை மூடி தவ கோலத்தில் உட்காந்து தியானம் பண்ணுறாரு. தியானம் பண்ண ஆரம்பித்தவர் பண்ணிகிட்டே தான் இருக்கார். இதை அங்கே இருக்க பொதுமக்கள் நோட் பண்ணுறாங்க. யாரடா இந்த சிறுவன், ரொம்ப வித்தியாசமாக இருக்கான், ஊருக்கு புதுசாக இருக்கான், கண்ணை மூடி என்ன பண்ணிகிட்ருக்கான்னு சொல்லிட்டு சில பேர் இதை யோசிக்கிறாங்க. சில பேர் அவங்களுக்கு இருக்க வேலையில் அதை கண்டுக்காமல் போயிடுறாங்க. அதில் ஒருத்தவங்க பார்த்திங்கன்னா பாபா கிட்ட தம்பி, ரொம்ப நாளாக நீயும் இந்த இடத்துல தான் உட்காந்து கண்ணை மூடி தியானம் பண்ணுறேன், உனக்கு எதுவும் பசிக்காதா, சாப்பிட்றியா நீ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை ஃபஸ்ட்டு கேட்குறாங்க. அவங்க தான் நம்மளோட பயாஜி பாய். இந்த பயாஜி பாய் யாருன்னா ஷீரடியில் இருக்க ஒரு நல்ல ஒரு செல்வ வளம் பெற்ற ஒரு குடும்பத்தில் இருக்க பெண்மணின்னு வச்சுக்கோங்களேன். இவங்களால தான் பாபா துவாரகமாயில் தங்குறதுக்கு மெயின் காரணமே ஒரு வகையில் இவங்க தான் சொல்லலாம். ஏன்னா பாபாவை பற்றி தெரிஞ்சிட்ட பிறகு, தெரியறதுக்கு முன்னாடியே இவங்க பாபா மேலே இவர்கிட்ட சம்திங் ஏதோ ஒரு பவர் இருக்குன்றத அவங்க அப்போவே உணர்ந்துட்டாங்க. ஏதோ ஒரு முன்ஜென்ம பந்தம், அவரை சாப்பிட்டியா குண்டியான்னு ஒரு அக்கறையோடவே இவங்க எப்போவுமே பாபா கிட்டே இருப்பாங்க. பாபாவுக்கும் இவங்களுக்கும் பார்த்திங்கன்னா ஒரு சிஸ்டர் பிரதர் பாண்ட் இருந்திருக்கு. இவங்க பாபா இவங்களை அக்கா அப்படின்னு சொல்லிட்டு தான் கூப்பிடுவார். ஐ மீன் அவங்களோட மொழியில் ஹிந்தியில் பாபா அக்கா அப்படின்றதுல தான் கூப்பிடுவார். இவங்களுமே பாபாவை பார்த்திங்கன்னா தன்னோட தம்பியாக தான் நினச்சிட்டு இருந்தாங்க. இவங்க பார்த்திங்கன்னா பாபாவுக்கு எங்கே இருந்தாலும் சரி, பாபா ஷீரடியில் பார்த்திங்கன்னா ஒரே இடத்துல இருக்க மாட்டாருங்க. அவர் அங்கங்கே போயிட்டு யாசகம் கேட்டு தான் சாப்பிடுவார். பாபா பிக்ஷை கேட்டு தான் சாப்பிடுவார். அப்படி இருக்கிறதால அவர் யாசகம் கேட்டு அங்கங்கே போயிடுவார். பயாஜி பாய் பார்த்திங்கன்னா கரெக்டாக டைமுக்கு பாபா சாப்பிட்டாரா இல்லையான்னு சொல்லிட்டு அவர் எங்கே இருக்காருன்னு தேடிட்டு காடு மலை அங்கெங்கன்னு சுற்றுவாங்க. அப்போ இதை பார்த்து தான் பாபா தனக்காக இவங்க இவ்வளோ கஷ்டப்படுறாங்களேன்னு சொல்லிட்டு ஷீரடியில் ஒரு பாழடைஞ்ச மசூதி ஒன்று இருக்கும். அந்த பாழடைஞ்ச மசூதி தான் இன்றைக்கி நம்மளோட தாய் வீடு துவாரகமாயி இல்லையா. அந்த துவாரகமாயில் பாபா தங்குவார். அதுக்கு முக்கியமான காரணம் பயாஜி பாய் தான். ஏன்னா தனக்காக உணவு கொடுக்குற அந்த அன்னை அதாவது உணவு கொடுக்குறவங்கன்றது அன்னபூரணிக்கு சமம். அந்த அன்னபூரணி நம்மளை தேடிட்டு வராங்களேன்னு சொல்லிட்டு அவங்க ஒருத்தவங்களுக்காகவே பாபா துவாரகமாயிலையும் சாவடியிலையும் மாற்றி மாற்றி தங்குவாருங்க. ஆனால் இது எல்லாமே பாபாவை ஷீரடி மக்கள் எல்லாருமே ஏற்றுக்கொண்ட பிறகுதான். இதுக்கு முன்னாடி பாபா எல்லாருமே எப்படி பார்த்தாங்கன்னா, பாபாவை இவன் ஒரு மனநல பாதிக்கப்பட்டவன், இவன் ஒரு பைத்தியக்காரன், அப்படி இப்படின்னு அவருக்கு கட்டாத பட்டமே கிடையாது. 1000 பேர் என்ன சொன்னாலுமே பயாஜி பாய் அவருக்கு சாப்பாடு கொடுக்குற விஷயத்த அவங்க மறுத்ததும் கிடையாது. பாபாவே வேணான்னு சொன்னால் கூட அவங்க அதை விடுற மாதிரி இல்லை. என்னவோ தெரியல, முன்ஜென்ம பந்தம் ஏதோ ஒன்று அவரை பாபா கூட இணைச்சிட்டே இருந்தது. நான் ஆல்ரெடி லாஸ்ட் எபிசோடில் சொல்லியிருப்பேன், அந்த ஊரில் இருக்க சிறுவர் சிறுமிகள் கூட பாபா மேலே கல்லை தூக்கி எரிஞ்சு விளையாடிருக்காங்க. போ போ அப்படின்னு ஒரு பைரவரை எப்படி விரட்டுவோமோ அந்த மாதிரிலாம் பாபாவை பண்ணியிருக்காங்க. எனக்கு இப்போ இதை கேட்டாலே கோபம் வருது, என்னோடய பாபாவை அப்படிலாம் பண்ணியிருக்காங்கன்னு. ஆனால் யாருக்கும் தெரியல பாவம். பாபாவோட மகான், அவர் எவ்வளோ பெரிய மகான், எவ்வளோ பெரிய ஞானின்னு தெரியாமல் அந்த மக்கள் பாபாவை அப்படி பண்ணியிருக்காங்க.
இதையும் தாண்டி ஒரு சில பேர் பாபாவை என்ன மாதிரி சொன்னாங்கன்னா, இவன் வந்து சூனியக்காரன், இந்த பிளாக் மேஜிக் சம்திங் பண்ணுறவங்க அந்த மாதிரிலாம் வந்து பாபாவை வந்து ஒரு புரளை கலப்பி விட்டுருந்தாங்க. இதை எல்லாமே பாபா வந்து பார்த்தீங்கன்னா கண்டும் காணாமல் தான் இருந்தார். ஏன்னா அவர் தான் சொன்னவராச்சே, பொறுமை நம்பிக்கை இதுதானே அவரோட கொள்கை. நம்மளுக்கே அதை சொல்கிறப்ப அவர் எப்படி அதை பின்பற்றாமல் இருந்திருப்பார். அதனால் ரொம்பவே பொறுமையாக தான் இருந்தார் பாபா. போக போக பார்த்தீங்கன்னா பாபாவோட அந்த லீலைகள், பாபா பண்ணுற அந்த ஒரு ஒரு செயலுமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக அங்கே இருக்க ஷீரடி மக்களை வந்து திரும்பி பார்க்க வச்சது. அதில் ஃபஸ்ட்டு ஒன் பார்த்தீங்க அப்படின்னா, பாபா வந்து அவருக்கு எதனா சாப்பிட்றதுக்கு கொடுக்குறாங்க இல்லையா, ஒரு சில பேர் கொடுக்குறத வந்து அவர் சாப்பிட்றதுக்கு இல்லாமல் அவரை சுற்றி உட்கார்ந்துட்டுருக்க பைரவர்கள் வந்து அவங்களுக்கு வந்து கொடுப்பாராம். இதை பார்க்குற ஒரு சில பேர் என்ன சொல்லியிருக்காங்க, இவன் பாருங்க எவ்வளோ திமிரு பிடிச்சவன், இவனுக்கே வந்து சாப்பாடுக்கு வந்து ஒரு வேளை சாப்பாடுக்கு இவனுக்கே வந்து இது, அது நான் வார்த்தையை சொல்ல கஷ்டமாக இருக்குது, ஒரு வேளை சாப்பாடுக்கு இவனுக்கே துப்பு இல்லை, இவன் வந்து இருக்க பைரவர்களுக்கெல்லாம் வந்து சாப்பாடு போடுறான்ற மாதிரி ரொம்ப கேவலமாக பேசியிருப்பாங்க. இப்படி இருக்கச்சு அந்த ஷீரடி கிராமத்தில் இருக்க ஒரு முக்கியமான ஆள், அந்த ஊரில் இருக்க ஒரு முக்கிய பொறுப்பில் இருக்க ஒருத்தர் பார்த்தீங்கன்னா பாபாவை வந்து கடுமையான வார்த்தையில் வந்து விமர்சிக்கிறாரு. இந்த சிறுவன் வந்து யாருன்னே தெரியல, இவன் வந்து ஷீரடியில் வந்தான், உட்காந்து இந்த மாதிரி வந்து கண்ணை மூடி தவம் பண்ணான், இப்போ என்னடானா உட்காந்து இவன் இந்த இந்த ஊரில் இருக்கிறதே வந்து யாருக்கும் பிடிக்கல, இந்த ஊரை விட்டு நீ வெளியே போகணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அப்போ பாபா வந்து பார்த்தீங்கன்னா, இல்லை நான் இருக்க வேண்டிய இடம் இதுதான், என்னோடய குரு வந்து இங்கே சொல்லியிருக்காரு, அது மட்டும் இல்லாமல் என்னோடய குருவோட சமாதி வந்து இங்கே தான் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பார். அப்போ அங்கே இருந்த எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா சிரிச்சிருப்பாங்க. என்ன இவன் லூஸா, இவ்வளோ வருஷமாக நம்ம இந்த ஊரில் இருக்கோம், இங்கே எந்த ஒரு குருவோட சமாதியும் இங்கே இல்லையே அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா பாபாவுக்கு நெருக்கமாக இருந்த, பாபாவை வந்து கொஞ்சம் ஏற்றுக்கிட்ட பைஜமாயே வந்து ரொம்ப சந்தேகமாக பார்ப்பாங்க, என்ன சொல்கிறார் இவர் அப்படின்ற மாதிரி. அப்போ பார்த்தீங்கன்னா பாபா வந்து சொல்லுவார், ஆமாம் இந்த இடத்துல அந்த குருஸ்தான் மரம் இருக்கு இல்லையா, வேப்ப மரம், பாபா உட்கார்ந்து இருந்த இடம், இது கீழே தான் வந்து என்னோட குரு வந்து சமாதி நிலையில் இருக்கார் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பார். உடனே அந்த ஊர் பொறுப்பில் இருக்கவர் என்ன பண்ணுவார்னா, அப்போ ஆளுங்க வரட்டும், வந்து தோண்டி பார்க்கட்டும், உன்னோட குரு வந்து உண்மையாகவே அதில் இருக்காரா அப்படி சொல்லிட்டு அந்த கடபாரா மாதிரி எடுத்து வந்து தோண்ட ஆரம்பிப்பாங்க. அப்போ பாபா வந்து சொல்லுவார், நீங்கள் பண்ணுறது ரொம்ப தப்பு, என்னோடய குருவோட சமாதியில் இந்த மாதிரி நீங்கள் வந்து பண்ணுறது ரொம்ப தப்பு, அது வந்து ரொம்ப மதிக்கத்தக்காத விஷயம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பார். நீ வந்து எங்களுக்கே வந்து காது குத்தர, இவ்வளோ வருஷமாக நாங்கள் இந்த ஊரில் இருக்கோம், எங்கேருந்து வந்தார் உன் குரு, இன்றைக்கி பார்த்துடலாம், இது உண்மை தானே, நாங்கள் நோண்டி பார்த்து தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நோண்ட ஆரம்பிப்பாங்க. பார்த்திங்கன்னா கொஞ்சத்தில் எதுவுமே தெரியாது. அப்போவே நிறைய பேர் சிரிக்க ஆரம்பிப்பாங்க. நம்ம தான் சொன்னோம் இல்லையா, இந்த பையன் வந்து லூஸு அப்படின்னு. பாருங்கள் பைத்தியக்கார மாதிரி நார்மலான ஒரு மண்ணுக்குள்ளே வந்து அவரோட குரு சமாதி இருக்குன்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கான்னு நிறைய பேர் சிரிக்க ஆரம்பிப்பாங்க. அப்போ தான் பார்த்திங்கன்னா அந்த கடபாரை தோன்றவருக்கு ஒரே ஷாக் ஆகும். கீழே பார்த்திங்கன்னா ஒரு செங்கல் கீழே அகல் விளக்கு வந்து அணையாமல் எரிஞ்சிட்ருக்கோம். இதை பார்த்த எல்லாருக்குமே ஒரு ஷாக் தான். ஏன்னா மண்ணுக்கு அடியில் ஒரு செங்கல், ஒரு விளக்கு அதே மாதிரி எரிஞ்சிட்ருக்கு. அப்போ தான் எல்லாருக்குமே வந்து தெரியுது, இந்த சிறுவன்கிட்ட ஏதோ ஒன்று இருக்குது, சம்திங் எல்லாரையும் தாண்டி ஏதோ ஒரு சக்தி, அது எதுவாக வேணாலும் இருக்கலாம், சம்திங் இவன்கிட்ட இருக்குது, நம்ம யாரும் இவனை டிஸ்டர்ப் பண்ண வேணான்னு சொல்லிட்டு பாபாவை வந்து ஷீரடியிலேருந்து துரத்துகிற விஷயத்துலேருந்து எல்லாருமே சைலண்ட் ஆகுறாங்க. ஆனால் அதுக்கிடையிலுமே நிறைய பேர் ஒரு சில குடைச்சல்லாம் கொடுத்துட்டு தான் இருந்தாங்க. பட் பாபா வந்து அதை கண்டுக்கலை. இதுக்கு அடுத்து தான் வந்து ஷீரடி மக்கள் வந்து பாபாவோட லீலையெல்லாம் ஒன்று ஒன்றா உணர ஆரம்பித்தாங்க. ஷீரடி கிராமத்தில் வந்து காலரா அப்படின்ற கொடிய தொற்று நோய் வந்தது. எங்கெங்கே இருந்தோ மருத்துவம், வெளிநாட்டில் இருந்தெல்லாம் மருத்துவர்களால் கூட குணப்படுத்த முடியாத நோயை வந்து பாபா வந்து வெறும் அவரோட உதியாலேயே வந்து குணப்படுத்திட்டாரு. நம்ம ஆல்ரெடி நம்ம சாய் சச்சரிதத்தில் அந்த கோதுமை மாவு அரைத்த கதை பார்த்துருப்போம் இல்லையா, அந்த மாதிரி தான் இந்த உதியை கூட பாபா எப்படி தெரியுமா உருவாக்க ஆரம்பித்தார். துவாரகா மாயில் உட்காந்துட்ருக்கப்ப துனிமா அப்படின்றத க்ரியேட் பண்ணார். அதை எப்படி உருவாக்குனார் பாபா அப்படின்னா, இந்த மாதிரி இந்த காஞ்சி போன தேங்காய்,
இந்த மாதிரி அவருக்கு என்னெல்லாம் கையில் கிடைக்குதோ அதை எல்லாத்தையுமே போட்டு கொளுத்திட்டு இருந்திருக்காரு. அப்போ பார்க்குற நிறைய பேர் சொல்லியிருக்காங்க, பாத்தியா இவன் ஒரு பைத்தியக்காரன்னு சொன்னோம்ல, குப்பையெல்லாம் பொறுக்கி போய் கொளுத்திட்டுருக்கான், இவன் லூசு தான் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஆக்சுவலி அந்த காலரா நோயை குணப்படுத்தியதே யாரை வந்து பைத்தியக்கார மாதிரி குப்பையை கொளுத்திட்டுருக்கான் அப்படின்னு சொன்னாங்களோ அந்த குப்பையிலேருந்து வந்த அந்த ஒரு துணியை தான் வந்து பாபா வந்து எல்லார் நெற்றியிலுமே வச்சு விட்ருப்பாரு உதியாக. நிறைய பேருக்கு தண்ணியில் கலந்து கொடுத்துருப்பாரு. இதுன்னு இல்லை, எந்த ஒரு நோயின்னு வந்து பாபா கிட்ட வந்தாலுமே சரி உதி எடுத்து தண்ணியில் கலந்து பாபா முன்னாடியே குடிக்க சொல்லுவாங்க. அவங்களுக்கு அந்த நோய் வந்து பார்த்திங்கன்னா அதோடு வந்து சரியாயிடும். இது வந்து ஷிரடியில் இருக்க நிறைய பேருக்கு இந்த மாதிரி விஷயம் வந்து நடந்திருக்கு. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா பாபா வந்து துவாரகாமாயில் விளக்கேற்றுவார். இதை வந்து தெரிஞ்சுக்கிட்ட பாபாவுக்கு எதிராக இருக்க சில பேர் வந்து பாபாவுக்கு கடையில் வந்து எண்ணெய் கொடுப்பாங்க இல்லையா, அந்த கடைக்காரர்கிட்ட போயிட்டு இனிமேல் நீ வந்து இவனுக்கு எண்ணெய்லாம் கொடுக்கக்கூடாது, கொடுத்தினா ஓன் கடை இருக்காது அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அதனால் கடைக்காரருமே வந்து பாபாவுக்கு எண்ணெய் கொடுக்க மறுத்துட்ருப்பார். பாபா அதை பொருட்படுத்தாமல் வெறும் தண்ணியிலே வந்து விளக்கேற்றி அதிசயம் பண்ணியிருப்பார். அது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கோம். அன்னைக்கு பார்த்திங்கன்னா எண்ணெய் கொடுக்க மறுத்த அந்த கடைக்காரருக்கு வியாபாரமே ஆகலை. அப்போ தான் அவர் தெரிஞ்சுக்கிட்டாரு, இவ்வளோ நாள் பாபா நம்மக்கிட்ட எண்ணெய் அவருக்காக நம்ம கொடுத்துருந்தோம், அன்றைக்கி நம்ம கடையில் நல்ல வியாபாரம் ஆச்சு, இன்றைக்கி அவர்கிட்ட நம்ம பொய் சொல்லிட்டோம் எண்ணெய் இல்லைன்னு சொல்லிட்டு, அதுக்கான தண்டனை தான் நம்மளுக்கு இன்றைக்கி எந்த வியாபாரமே ஆகலைன்னு சொல்லிட்டு தன்னோட தப்பை உணர்ந்து பாபா கிட்ட மன்னிப்பு கேட்குறாரு. பாபாவுமே பார்த்திங்கன்னா அவரை மன்னிச்சிடுறாரு. இந்த மாதிரி நிறைய விஷயம் பாபா பண்ணியிருக்காருங்க. ஒரு குழந்தை வந்து துணிமாலை வந்து திடீர்னு பார்த்திங்கன்னா பாபா வந்து நெருப்பில் வந்து கை விட்டுருவார். அப்போ அங்கேருந்து எல்லாருமே கேட்பாங்க, என்ன பண்ணுறீங்க பாபா அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ பாபா சொல்லியிருப்பார், இந்த மாதிரி ஒரு இரும்பு தொழில் வேலை செய்கிற இடத்துல புருஷன் பொண்டாட்டி 2 பேருமே வேலை செய்கிறாங்க. அந்த அம்மா பார்த்திங்கன்னா தன்னோட மடியில் குழந்தை இருக்கிறது தெரியாமல் சட்டுன்னு ஏதோ ஒரு ஒர்க்குக்காக வேகமாக எழுந்துட்டாங்க. அப்போ அந்த குழந்தை அந்த இரும்பு அடிக்கிறதுக்கு வச்சுருக்க நெருப்பில் கை தவறி விழுந்துட்டுருக்கு. அந்த குழந்தைய தான் நான் கை கொடுத்து தூக்குறேன்னு சொல்லிட்டு அவரோட கையை வந்து அந்த நெருப்பில் விட்டுருப்பார். கரெக்டாக அந்த நேரத்துக்குலாம் அதே மாதிரி அந்த குழந்தை அங்கே விழுந்திருக்கும். ஆனால் பாபா கை கொடுத்து காப்பாற்றிட்டதால் குழந்தைக்கு ஒன்றும் ஆயிருக்காது. அந்த குழந்தைக்கு ஏற்பட்ட காயத்தை பாபா வந்து கையில் வாங்கியிருப்பார். அவ்வளோ ஒரு உன்னதமான ஒரு உள்ளம் தான் பாபா. முன்னாடியே நடக்க போகிறத தன்னோட ஞான அறிவால் அறிஞ்சு தன்னோட பக்தருக்கு நேர போகிற சோகத்தை வந்து தான் வந்து அதை வாங்கிட்டு இருப்பார். ஒரு வாட்டி பார்த்திங்கன்னா ஒருத்தர் வந்து பாபா கிட்ட வந்து கேட்டிருப்பாரு, பாபா உங்களுக்கு வந்து வயசு என்ன, உங்களுக்கு எவ்வளோ வயசு ஆகுதுன்னு கேட்டிருப்பாரு. அதுக்கு பாபா பார்த்திங்கன்னா அப்படியே ஆகாயத்தை வானத்தை நோக்கிட்டே அப்படியே சிரிச்சுக்கிட்டே சொல்லுவாராம், எனக்கு வந்து வயசு லட்சங்கள் அப்படின்னு வாராம். இதை கேட்ட உடனே அவருக்கு வந்து ரொம்ப ஷாக் ஆகிடும். இந்த மாதிரி பாபாவோட லீலைகள் வந்து நிறைய நடந்திருக்குங்க. அது எல்லாத்தையுமே சொல்லணுன்னா நம்மளுக்கு வந்து ஒரு வீடியோலாம் பத்தாது. உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்கள், பாபாவோட அந்த லீலைகள் வந்து நம்ம நிறைய ஷேர் பண்ணலாம் இதுக்கு அடுத்து என்னெல்லாம் பண்ணியிருக்காருன்னு. அண்ட் இதில் வந்து பாபாவோட சில நோட்டபிள் டிவோட்டிஸோட நேம் வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். மஹல்சாபதி யார் அப்படின்னா ஷிரடியில் இருக்க கண்டோபா கோயிலோட பூசாரி. கண்டோபான்றது யாருன்னா ஷிரடியோட எல்லை தெய்வம். இப்போ நம்ம ஊர்லலாம் வந்து ஐயனார் சாமி அந்த மாதிரி இருப்பாங்க இல்லையா, கருப்பு சாமின்னு, அந்த மாதிரி ஷிரடியில் வந்து அவர் தான் வந்து எல்லை தெய்வம். அதாவது சிவனோட இன்னொரு ரூபம் தான் வந்து கண்டோபா அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த கோயிலில் தான் மஹல்சாபதி வந்து பூசாரியாக வேலை செஞ்சுருக்காரு. அப்படி ஒரு வாட்டி அவர் பூஜை பண்ணிகிட்ருக்க சமயத்தில் தான் பாபா வந்து ஷிரடியில் வந்து இருந்த காலத்திலேருந்து ஒரு 2 இயர்ஸ் மட்டும் பாபா வந்து ஷிரடியில் ஆளை காணோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ரிட்டன் அவர் வந்திருக்காரு. அப்போ தான் பாபாவை வந்து மஹல்சாபதி பார்த்துருக்காரு. அப்போ அவரை பார்த்த உடனே மஹல்சாபதி பாபாவை எப்படி கூப்பிடுவாருன்னா ஆவோ சாயி அப்படின்னு கத்தி கூப்பிடுவார். அப்போ பாபா வந்து திரும்பி பார்ப்பார். ஸோ பாபா வந்து அப்போ அந்த இடைப்பட்ட அந்த 2 இயர்ஸ் எங்கே இருந்தார் அப்படின்னா ஜான்சி ராணிக்கு வந்து போர் நடத்தியிருந்தாங்க. அதில் வந்து பாபா பங்கேற்று இருந்தாருன்னு சொல்லிட்டு ஒரு சில பேர் சொல்கிறாங்க. பட் பாபா வந்து அஃபிஷியலாக அவர் வாயில் வந்து சொன்னது கிடையாது. ஸோ மஹல்சாபதி தான் வந்து பாபாவை சாய் அப்படின்ற பேரில்
ஃபஸ்ட்டு கூப்பிடுறாரு. நம்ம எல்லாருமே மஹல்சாபதியை வந்து மறக்கவே கூடாது. ஏன் அப்படின்னா இன்றைக்கி வாய்க்கு வாய் நம்ம எல்லாருமே சாயி சாயின்னு பாபாவை அன்பாக கூப்பிடுறோம். அப்படிப்பட்ட அந்த ஒரு தெய்வீக பேரை வந்து நம்மளுக்கு தந்ததே வந்து மஹல்சாபதி தான். நீங்கள் ஷிரடி போகும்போது மறக்காமல் இந்த கண்டோபா கோயிலை விசிட் பண்ணுங்கள். ஏன்னா எல்லாருமே வந்து பாபாவோட மந்திருக்கு ஸ்ட்ரெயிட்டாக போயிடுறோமே கண்டி இந்த கண்டோபா கோயிலை வந்து யாரும் பார்க்கறது கிடையாது. அந்த கோயிலில் பாபா வந்து நின்ன இடத்த வந்து பாபாவோட பாதம் மாதிரி வடிவமைச்சிருப்பாங்க. அதே இடத்துல நீங்களும் நின்று ஆவோ சாயின்னு சவுண்டாக கூப்பிட்டு பாருங்கள். அந்த ஃபீல் எப்படி இருக்குன்னு அனுபவிச்சு பாருங்கள். நானுமே அந்த ஒரு மொமெண்ட்காக தான் வெயிட் பண்ணுறேன். பாபா தான் முடிவு பண்ணணும் எப்போ ஷிரடி வரணுன்றத. அதே மாதிரி அந்த இடத்துல மஹல்சாபதியோட சமாதியுமே இருக்குது. ஸோ கண்டிப்பாக அதையுமே மிஸ் பண்ணாமல் பாருங்கள். எக்ஸ்கியூஸ் மீ. இதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா ஷாமா. இவரோட ரியல் பேர் வந்து மாதவ் ராவ். ஷாமா பற்றி சொல்லணும் அப்படின்னா என்னை பொறுத்த வரைக்கும் நான் நிறைய வாட்டி சொல்லியிருப்பேன் இல்லையா, பாபாவுக்கு நான் தான் ஷாமா. ஏன்னா எனக்கு வந்து ஷாமாவோட கேரக்டர் வந்து ரொம்ப பிடிக்கும். அவர் வந்து பார்த்திங்கன்னா பெரும்பாலும் வந்து பாபா கூட அதிகமாக இருக்க ஒரு ஆளுன்னு பார்த்திங்கன்னா அவர் தான். ஓகேவா? ஆனால் அவர் இருந்த காலம் வரைக்கும் அவர் ஒரு நாள் கூட பாபாவோட ஃபேஸை பார்த்து பேசினதே கிடையாதான். எதுவாக இருந்தாலும் பாபாவோட பாதங்கள் இருக்கு இல்லையா, தாமரை பாதங்கள், அதை மட்டுமே தான் பார்த்து பேசுவார். என்னவோ தெரியல, எனக்கு அவர் ரொம்ப பிடிக்கும். அவர் வந்து பாபாவை எப்போவுமே பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக கூப்பிடுவார், தேவா அப்படி சொல்லிட்டு. அந்த வாய்ஸ் மாடுலேஷனே பார்த்திங்கன்னா அவர் எப்படி பேசுவார் போவார்லாம் நம்மளுக்கு தெரியாது. ஆனால் எனக்குள்ள ஒரு கற்பனை, அவரோட டோன் வந்து இப்படி இருந்திருக்கோம் அப்படின்ற மாதிரி. ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்ச கேரக்டர் ஷாமா. எல்லாருமே எனக்கு பிடிக்கும் பாபாவோட டிவோட்டிஸில். கொஞ்சம் நோட்டபுளாக சொல்லணுன்னா ஷாமாவை சொல்லலாம். அண்ட் தென் மஹல்சாபதி. இதுக்கடுத்து பார்த்திங்கன்னா நானா சாஹிப். அதுக்கடுத்து பைஜாபாய் அம்மா பற்றி நம்ம சொன்னோம் இல்லையா, அவங்க தான் பாபாவுக்கு வந்து அன்னம் கொடுத்த அந்த அன்னபூரணி. அவங்க வந்து பாபாவுக்கு வந்து ஒரு அக்கா மாதிரி அவங்க அப்படி தான் பழகினாங்க. பாபாவுமே பார்த்திங்கன்னா அவங்கள அக்கா அப்படின்னு சொல்லிட்டு தான் கூப்பிடுவார். அவங்களோட பையன்தான் வந்து டாட்டியா நம்மளுக்கு எல்லாருமே தெரியும் இல்லையா. ஸோ டாட்டியா வந்து பாபா வந்து டாட்டியாவை வந்து மருமகன் அப்படின்னு தான் கூப்பிடுவாராம். மருமகனே அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி ஹிந்தி டபுளில் அவர் அப்படி தான் கூப்பிடுவார். டாட்டியாவுமே பார்த்திங்கன்னா சின்ன வயசுலேருந்து அவர் வளர்ந்த பருவம் வரைக்கும் பாபா கூடையே தான் வளர்ந்தாராம். பாபா தான் அவரை வந்து வளர்த்ததா சொல்கிறாங்க. அண்ட் தென் வந்து பார்த்திங்கன்னா அப்துல் பாபா, இவர் ஒரு டிவோட்டி. அண்ட் தென் லக்ஷ்மிபாய் ஷிண்டே, நம்மளுக்கு தெரியும். பாபா வந்து 9 நாணயங்கள் வந்து அவங்கக்கிட்ட கொடுத்தாங்க. அவங்கக்கிட்ட கொடுத்த நாணயங்கள் வந்து இன்றைக்குமே நம்ம ஷீரடியில் போனால் பார்க்கலாம். அவங்களோட சமாதி அண்டக்கா வச்சுருப்பாங்க. ஸோ ஷீரடி போனால் கண்டிப்பாக இதையுமே பாருங்கள். ஸோ பாபா ஷீரடியில் வாழ்ந்தப்போ அவர் ஷீரடியில் பண்ண லீலைகள் ஆகட்டும், அதை தவிர்த்து அவர் ஷீரடியில் மட்டுமே அவரோட மிராக்கிள்ஸ் எல்லாமே பண்ணலைங்க. அவர் ஷீரடியில் இருந்துக்கிட்டு உலகத்தில் மூளை முடுக்க நடக்கிற எல்லா விஷயத்தையுமே வந்து முன்கூட்டியே கணிச்சு சொல்லியிருக்காரு. இதுக்கு எடுத்துக்காட்டான சில ஸ்டோரிஸ் எல்லாமே உங்களுக்கு வரக்கூடிய வீடியோஸில் நான் அப்லோட் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். பாபா ரிலேட்டடான வீடியோஸ், வேறு எந்த மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு பாபாவோட வீடியோஸ் வேணும் அப்படின்றத எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு நான் அதை கொடுக்கறதுக்கு ட்ரை பண்ணுறேன். அண்ட் இப்போ ஷீரடியில் பாபா கூட வாழ்ந்த டிவோட்டிஸ் பற்றி பேசும்போது ரொம்ப ஆசையாக இருக்குது. நம்மளும் பாபா காலத்தில் வாழாமல் போயிட்டோமே, எவ்வளோ ஒரு லக்கி இல்லை இவங்க எல்லாருமே. பாபா வாழ்ந்த காலத்தில் இருந்தவங்களே ரொம்ப லக்கி. அதுவும் இவங்க எல்லாமே பாபா கூட அவ்வளோ அன்பாக இருந்திருக்காங்க, பாபாவுக்கு ரொம்ப பிடிச்சவங்களாக இருந்திருக்காங்க. அப்போ இவங்க எல்லாருமே பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப லக்கின்னு தான் நான் சொல்லுவேன். உண்மையாக லைட்டாக பொறாமையாக இருக்குது. நம்ம வந்து மஹல்சாபதியாவோ ஷாமாவாவோ யாருன்னா ஒருத்தராக இருந்திருக்கலாமோ, பாபாவை நம்ம தொட்டு பார்த்துருக்கலாம்ல அப்படின்லாம் தோணுது. ஓகே, அடுத்த ஜென்மம்னு ஒன்று இருக்குல்ல, அப்போ வந்து பாபா வந்து நம்மளெல்லாம் வந்து ஏற்றுப்பார். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ நல்லா இருக்கான்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் எனக்கு ஒரு சின்ன விஷயம் இருக்குது. என்னென்னா, நம்ம வீடியோஸ் வந்து எந்த ஊரில் இருந்துலாம் பார்த்துட்ருக்கீங்கன்றதை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் நேம் அண்ட் நீங்கள் எங்கேருந்து பார்க்குறீங்கன்னு, உங்களோட ஊர் பேர், எந்த ஊர்க்காரங்களாம் நம்மளோட வீடியோஸை ரொம்ப லைக் பண்ணுறாங்க, பாபாவோட டிவோட்டிஸ் அதிகமாக எந்த ஊரில் இருக்காங்கன்றதை தெரிஞ்சுக்கலாம்.
ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஓம் சாய்ராம்.